பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. இலக்கிய மேடைகள், நாடகங்கள், பத்திரிகைகள் மூலம் சுதந்திர வேள்வி கனலை மூட்டியவர்கள் பற்றி சொன்னீர்கள். ஆங்கிலேயருக்கு எதிரான வலிமையான ஆயுதமாக பேனாவை பயன்படுத்திய பேனா மன்னரை பற்றி சொல்லுகிறேன் என்றீர்களே, அவர் அப்படி என்ன செய்தார் தாயே? மகனே சிவா, சுதந்திர போராட்ட வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றவர்கள் அவர்கள். ஒருவன் பேனா மன்னன் டி.எஸ். சொக்கலிங்கம், இன்னொருவன் பத்திரிகையுலக பிதாமகன் ஏ.என். சிவராமன். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில் 1899 மே 3 சங்கரலிங்கம் பிள்ளை லட்சுமி அம்மாளுக்கு மகனாக பிறந்தவன் சொக்கலிங்கம். அவர்கள் மடத்து கடை என்ற பெயரில் ஓர் அங்காடியை நடத்தி வந்தார்கள். தந்தையின் இதன் பிறகு தலைவர்களை தென்காசிக்கு அழைத்து பொதுக்கூட்டங்களை நடத்துவதில் சொக்கலிங்கம் ஆர்வம் கொண்டான். அவ்வாறு தென்காசிக்கு வந்த டாக்டர் வரதராஜுலு நாயுடுவின் பேச்சில் கவரப்பட்டு உடன் சேலம் சென்றான். அங்கே தமிழ்நாடு வார பத்திரிகையின் ஆசிரியராகச் சேர்ந்தான். அவன் எழுத்தின் வீச்சால் மக்கள் ஆதரவு பெருகியது. தமிழ்நாடு இதழ் சேலத்திலிருந்து சென்னைக்கு மாறியது. 1926 தமிழ்நாடு நாளிதழ் தொடங்கப்பட்டது. அதில் அவன் எழுதிய தலையங்கத்துக்காகவே அதற்கு வாசகர்கள் பெருகினார்கள். 1931 வரதராஜுலு நாயுடுவின் கொள்கை மாறியதால் அதிலிருந்து வெளியேறி காந்தி இதழை தொடங்கினான். 1932 காந்தி கைது செய்யப்பட்ட போது செயற்குழு நிறைவேற்றிய தீர்மானத்தை ராஜகோபாலாச்சாரி ஓர் அறிக்கையாக வெளியிட்டார். அதை பிரசுரிக்க அரசு தடை விதித்தது. அதை தன் பத்திரிகையில் துணிவுடன் பிரசுரித்த சொக்கலிங்கம் கைதாகி 6 மாத கடுங்காவல் தண்டனைக்கு உள்ளானான். சிறையில் இருந்து வெளிவந்த பிறகும் 500 ரூபாய் ஜாமீன் பணம் கட்டி காந்தி இதழை தொடர்ந்து வெளியிட்டான். அப்போது சுதந்திர போராட்டத்துக்கு ஆதரவளிக்கும் வகையில் மும்பையைச் சேர்ந்த சதானந்த் தினமணி என்ற நாளிதழை தொடங்கி ஆசிரியராக சொக்கலிங்கத்தை அமர்த்தினான். அவனது எழுத்தின் வேகத்தில் தேசிய இயக்கம் பெரிதாக வளர்ந்தது. அவனது கனல் கக்கும் தலையங்க கருத்துகள் மக்களிடம் பெரும் ஆரவாரத்தை ஏற்படுத்தின.
20 மாத சிறை தண்டனை பெற்றான். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் சீர்காழி உப்பனாறு பாலத்தில் இளைஞர்கள் சிலர் வெடிவைத்த வழக்கில் இவனும் கைதாகி குற்றவாளி ஆக்கப்பட்டான். 1944 TS சொக்கலிங்கம் தினமணி ஆசிரியர் பொறுப்பில் இருந்து விலகியதும் சிவராமனே அதன் ஆசிரியரானான். இயல்பிலேயே தேசபக்தி மிகுந்தவனிடம் சக்தி மிகுந்த பத்திரிகை கையில் கிடைத்தது. அதனை முழுமையாக பயன்படுத்தினான். தினமணி சுதந்திர எழுச்சிக்கு உந்து சக்தியாகவே பயன்பட்டது. திருச்செங்கோடு காந்தி ஆசிரமத்திலிருந்து விமோசனம் என்ற பத்திரிகையை நடத்தினான் ராஜகோபாலாச்சாரி. அதில் துணை ஆசிரியராக இருந்தான் கிருஷ்ணமூர்த்தி. SS வாசன் ஆனந்த விகடன் இதழ் மூலம் விடுதலை உணர்வு சார்ந்த படைப்புகளை வெளியிட்டார். கிருஷ்ணமூர்த்தியின் தியாகபூமி போன்ற படைப்புகள் வெளியாகி சுதந்திர போருக்கு மேலும் பலம் சேர்த்தது. இந்நாளில் கல்கி என்ற இதழை தொடங்கிய கிருஷ்ணமூர்த்தி காந்தி, ராஜகோபாலாச்சாரியார் போன்றோரின் எண்ணங்களை ஒவ்வொரு இதழிலும் வெளியிட்டான். காந்தி வங்கத்தின் மத மோதல்களை கட்டுப்படுத்த நவகாளி யாத்திரை மேற்கொண்ட போது சாவி என்ற சா விஸ்வநாதன் காந்தியுடன் யாத்திரையில் பங்கேற்று நவகாளி யாத்திரை என்ற பெயரில் கல்கியில் எழுதினான். சுதந்திர போராட்டத்தில் நேரடியாக ஈடுபட்ட மாபோ சிவஞானம், கிராமிணி குலம், தமிழ் முரசு இதழ்களில் சுதந்திர போராட்ட கட்டுரைகளை எழுதினான். தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் தேசபந்து வார இதழை நடத்தினான். காந்தி நூல் நூற்று கொண்டிருப்பது போன்ற படத்தையே அந்த இதழ் இலச்சினையாக கொண்டிருந்தது. இன்னும் எத்தனையோ தேசபக்தர்கள் எழுதுகோல் தெய்வம், அந்த எழுத்தும் தெய்வம் என்று பாரதியை முன்மாதிரியாக கொண்டு பத்திரிகைகளில் பணியாற்றி இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்தார்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர்